ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவாக வந்து குக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து நாசி லெமக். இது ஒரு மலேசியன் ஃபுட். இதை நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். நாசி லெமக் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் பால், வெங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 15 காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவாடு, தக்காளி, பூண்டு. நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நீங்கள் வந்து 2 கப் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த ரைஸ் வந்து நல்ல பதத்தில் இருக்கும். நான் இப்போது ரைஸ் குக்கரில் செஞ்சுருக்கனால நான் 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது அதோட ரேஷியோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தேங்காய் பால் போட்டிங்கனாலே உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த டிஷ்ஷுக்கு மெயினே வந்து இந்த கிரேவி தான். ஸோ நம்ம கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 10 வரமிளகாய், ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி தக்காளி, பூண்டு ஒரு 5 to 6 பல், கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் நெத்திலி கருவாடு, இதை போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன் என் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பேனில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கருவாடை வந்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேம் ஆயிலே வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், அதையும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியும் நம்ம இதில் போடுறோம். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி இது கொடுத்தா நம்ம கொஞ்சம் கலர் நல்லா வரும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி நான் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட சேர்ந்து சாப்பிட பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கும்பர் எடுத்துருக்கேன். அதோட தோலை உரித்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வேர்க்கடலை, அப்புறம் அவிச்ச முட்டை, இது 3ஐயும் வச்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் ரெசிபி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். தேங்க்யூ ஆல்.